ஹாய் கைஸ், வெல்கம் டு விவி ப்ரஸ் வ்ளாக். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ இன்றைக்கி எந்திரிச்சு வந்து லேட்டு. அப்போ என் அண்ணன் வந்து காலையிலே ஜிம்முக்கு போயிட்டான். அப்போ அம்மா மட்டும் அங்கே வந்து எல்லாருமே தான் பெரியம்மா, அம்மா, தாத்தா மேலே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பெரியப்பா டியூட்டி முடிச்சு இப்போ காலையில் வந்திருப்பாங்க. ஸோ என் தம்பியும் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் தூங்கி எந்திரிச்சிட்டான். அதுதான் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. காமிக்கிறேன் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவோம். அம்மா ஹாய் சொல்லுங்கள். ஹாய், குட் மார்னிங். அதாவது அம்மாவுக்கு வந்து என் பாட்டி வீட்டுக்கு வந்தாலோ இல்லை பெரியம்மா வீட்டுக்கு வந்தாலோ அடிக்கடி இருக்கிற பழக்கம்தான் இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது. அப்போ அதோட டீயும் இருக்குமா. அப்போ என் அம்மாவுக்கு இங்கே கேரளா வந்தாலே அம்மாவுக்கு ஒரு ஜாலி மைண்ட், ஃப்ரீயாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதுதான். ஓகே கைஸ், இதுதான் என் பெரியப்பா, க்ரைம் பிரான்ச் எஸ்ஐ. ஹாய் ஹாய். அப்போ என் பெரியப்பா வந்து டியூட்டி கிளம்பிட்டாங்க. அப்போ வீட்டில் வந்து பெரியம்மா வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஆம்பல்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதில் வந்து தேன் எடுக்கிறக்காக சில இன்செக்ட்ஸ் எல்லாம் அந்த பூக்குள்ளே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ பாட்டி வந்து டீ கொடுக்கும்போது தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். 1 hour later. கைஸ், அப்போ வந்து நமக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. அப்போ என்னென்ன டிஷ்ஷுன்னு காமிச்சிடவா. நம்ம நீ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா புட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக் கிரேவி, அது ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 அப்பளம் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிடும்போது ஜாலியாக ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். 1 hour later. கைஸ், லன்ச் டைமு. அப்போ நமக்கு இந்த மெயின் டிஷ் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி கூட ஒயிட் ரைஸும் வச்சுருக்காங்க. அப்போ பிரியாணிக்கு சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சாப்ஸ், அப்புறம் மேங்கோ பிக்கிள், அப்புறம் ரைத்தா, இது எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி லன்ச்சு. அப்போ சாப்பிட்டு காமிக்குவோம் வாங்க. இப்போ சூரியநந்தன், இவன் தான் என் பெரியம்மா பையன். பிரியாணி விடலாமா? சூப்பர். அப்போ இவனுக்கு சாப்பிட்டு வந்து ஃபுட்பால் கோச்சிங் இருக்குது. அப்போ இவன் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பணும். லன்ச் டைமில் வந்து சூரி வந்திருந்தேன். அப்போ அவன் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு, அப்புறம் பாட்டி வந்து நான்வெஜ், அதாவது சிக்கன் சாப்பிடல, மீன், முட்டை அது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து சாயங்காலம் ஒரு ஷாப்பிங், அதாவது ரிலையன்ஸுக்கு வந்திருந்தோம். அப்போ அவங்க தம்பி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அப்போது நான் வந்து சாயங்காலம் சாண்ட்விச் பண்ணலான்னு இருந்தேன். அப்போ அதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் பெரியம்மாக்கும் கொஞ்சம் தேவையான பொருட்கள் அதெல்லாம் தேவை இருந்துச்சு. அதுதான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ரிலையன்ஸுக்கு போனோம். எங்கே சூரி? சூப்பர். கொஞ்சம் டக்குன்னு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் ரெசிபி வீடியோ போடல. இன்னொரு வாட்டி அந்த வீடியோ போடுறேன். பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் நான் கொடுத்த சாண்ட்விச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னையோட vlog முடியுது கைஸ். தேங்க்யூ ஃப்ரம் விவி பிரதர்ஸ் vlog. பை.